அதனால் நம்ம மாமிசத்திற்குரியவர்களாக இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவித்து வாழ்வோம். ஜெயம் கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஜெயம் வரணும். நீங்கள் இந்த சபை அந்த சபை எல்லாருமே அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த சபையில் இருந்தாலும் சரி, இயேசு இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இயேசுவோட ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இயேசு உள்ளே வந்தால் தான் எல்லோரும் உள்ளே வருவாங்க. பரிசுத்த ஆவியும் பிதாவும் உள்ளே வருவார். ஏன்னா நம்ம இல்லை பிதா தான் பெரியவர், பிதா பெரியவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே யார் பெரியவங்க எங்கே சின்னவங்க இல்லை. ஆனால் இயேசு தான் அவரோட ரத்தம் தான் நம்மளோட பாவத்தை நம்மளை பரிசுத்தப்படுத்தி பிதா முன்ன கொண்டு நிப்பாட்டும். சரியா? அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் இல்லையே, இந்த பூமியில் யாருங்க பரிசுத்தம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பாவங்கள் இருக்குது. அந்த பாவத்தில் தான் நம்ம வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறோம், அதில் கண்டிப்பாக பாவம் செய்யாமல் இன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் எந்த வேலையை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பாவமாவது நம்ம பண்ணியிருப்போம். பண்ணாமல் இங்கே நம்ம எந்த மனுஷனும் இங்கே பரிசுத்தம் வந்தால் கிடையாது. இயேசு தான் முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தப்படுத்தினதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வருவார். பரிசுத்த ஆவியோட கைடில் பிதாட்ட போய் அடையணும். சரிங்களா? இந்த கான்செப்டை கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கோங்க. பைபிளை படிங்க. எவ்வளோ தூரம் பைபிளை நீங்கள் படிக்கிங்களோ, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையே படிங்க, ஒரு பேஜ், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் படிக்க வேண்டாம். அந்தளவுக்கு அவர் உங்களை ரிஸ்க் எடுக்கவும் விட மாட்டார். புக்கு தான் பெருசாக இருக்குன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படி புதுசாக படிக்க 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 இன்ட்ரெஸ்ட் வருங்க நிறையா. நான் கூட இது என்னமோ போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க, ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது நம்மளோட அந்த இது அந்த அந்த பக்கத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் அதை புரிஞ்சு படிக்கிறது. முதல்ல புரியாமல் இருந்தது. அது சம்மந்தம் ரிலேட்டடான படங்கள் பார்த்தோம். தாவீதுனா தாவீதை பற்றி படங்கள், இயேசுனா இயேசுவை பற்றி, அப்படி சின்ன சின்ன இந்த நோவானா நோவாவை பற்றி அப்போ ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும். ஏன்னா எடுத்தோன்னு புரியாது. ஏன்னா அந்த கதைகள் ஆழமாக இருக்குது, அவ்வளோ ஆழமாக இருக்குது, அவ்வளோ பேர் இருக்குது. நிறைய இந்த எஸ்தர் அவங்களோட படங்கள்லாம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் தட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதனால் படம் பார்க்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, பைபிளே போதும். இருந்தாலும் நீங்கள் உங்களோட அந்த ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை, கிறிஸ்துவ படங்களை நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய இருக்குது. ஆவிக்குரியவர்களாக வாங்க, ஜெயம் கொள்ளணும், எல்லோரும் பரலோகத்தை அடையணும். நம்ம இந்தியா முதல்ல இது வெளிநாட்டு கடவுள் கிடையாது, நம்மளை படைத்த கடவுள். சரியா? வெளிநாட்டுக்காரங்க, இது வெளிநாட்டுக்காரனும் கிடையாது, அவர் ஆசியக்காரர். அவர் ஆக்சுவலாக முஸ்லீம். சரியா? அதெல்லாம் போன பிறகு பெரிய இதாயிரும், இஷ்யூவாயிரும். அதனால் அவர் பொதுவானவர் தான். அவர் நம்மளை படைத்தவர். நீங்கள் எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, ஏசப்பா இல்லாமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது. இந்த பூமியிலே வாழ்ந்துட்டு கிடக்கணும். அதனால் எந்த கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, இயேசு ஏற்றுக்கங்க. பெந்தேகோஸ்து சபை மட்டும் இல்லை, எல்லா சபையினரும் இயேசுவை மெய்யான ரட்சகராக ஏற்றுக்கங்க. இயேசு இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இயேசுவோட தொடுதல் இருந்தால் தான் பரிசுத்த தொடுதல் வரும், பிதாவினுடைய தொடுதல் வரும். அதனால் நீங்கள் எந்த சொல்லும் சரி, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாம் பைபிளை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நம்ம என்ன தான் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு கைட் பண்ணுவார். கண்டிப்பாக உங்களை தொடுவார். நீங்கள் பைபிளை தொட்டாலே போதும், அங்கே உங்களுக்குள்ள அந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் கிறிஸ்துவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பைபிள் வேத வசனத்தை விட்டுறாதீங்க, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க, ஜெயம் கொள்ளுங்க. என்ன வேலை கடந்தாலும் போட்டுட்டு சபைக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை, நீங்கள் எந்த சொல்ல இருந்தாலும், நோயில் இருக்கீங்களா அங்கேருந்து ரெக்கவர் பண்ணுவார், பேய் பிடிச்சிருக்கா அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுவார், தருத்தரத்தில் இருக்கீங்களா அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுவார், கல்யாணம் முடியலையா கல்யாணம் முடியும், பிள்ளை இல்லையா பிள்ளையும் உண்டாகும், எல்லாம் உங்களுக்கு பண தேவை உண்டாகும், கிடைக்கும், பண தேவைகள் கிடைக்கும் உங்களுக்கு. நானும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் இன்னொரு ரவுண்டில் சொல்கிறேன். அதனால் நம்ம விட வேண்டாம். அடுத்து இன்னும் சக்ஸஸ் பண்ணும். தொடர்ந்து இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. முடிவு புரிந்தும் நிலச்சி நிற்போம். கர்த்தருக்கு சாட்சியாக உங்களால், அதாவது கர்த்தருக்கு சாட்சியாக எவ்வளோ தூரம் நீங்கள் போராடுங்க. அந்த ஜெயம் கர்த்தரால் வரட்டும். நம்மளோட மாமிசத்தில் இல்லைங்க, கர்த்தருடைய ஆவியின் பலத்தால் வரட்டும். ஏசப்பா உங்களோட இருந்து உங்களே என்னையும் வழி நடத்துவாராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல